इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् धर्मा धर्म फलैर्योगः इष्टः अदृष्टो यदात्मनः शास्त्रात् ब्रह्मत्वमप्यस्य मोक्षो ज्ञानात् तदेष्यताम् यामः रजनाद्यास्ताः वासनाः स्वप्नदर्शिभिः अनुभूयन्त ये वेह ततो अन्यः केवलोदृशिः உபதேச சாஸ்திர கிரந்தத்துல கத்திய பாகமாச்சு. இப்ப பத்திய பாகத்துல இருக்கும் திருஷ்யஸ்வரூப பரமார்த்த தர்சன பிரகரணம்னு 10வது பிரகரணம். அந்த 10வது பிரகரணத்துல சில பாகங்கள் ஆயிருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பாகம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஈட்சித்திருத்த பிரகரணம் 9வது ஸ்லோகம். கர்மா தர்ம பலயர் யோகா இஷ்டா அதிருஷ்டா யதா ஆத்மனः சாஸ்திர பிரம்மத்வமப்யஸ்ய மோட்சோ ஞானாத் ததேஷ்யதாம் அப்படின்னு. இப்ப மனுஷன் பிறந்து அவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான சாஸ்திரங்கள் சொல்றது. அவன் பண்ண வேண்டியது தன்னை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணுதான் முக்கியமாக இந்த வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இதற்காக பகவான் என்ன பண்ணினா, உங்களுடைய ஸ்வரூபம் நீங்க அறிந்து கொள்ளணும் என்பதற்காக அதுக்கு வேண்டியதான சாதனங்களை கொடுத்திருக்கார். சாதனங்கள் என்ன அப்படின்னா 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், மனசு, பிராணம், இப்படிப்பட்டவர்கள். இந்த செயல் அறிவு புலன்கள் இருக்க, அதனால ஆத்மாவை நீங்க அறியணும். செயல் புலன்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, அது மனுஷனுடைய சரீரத்தை சௌக்கியமா வச்சுக்கணும். எந்த செயலையும் ஈடுபடணுமோ இல்லையோ அது. இதுக்கு மேல வேலைக்கு நீங்க ஆகாரத்தை உட்கொண்டா அது இந்த சரீரம் முழுக்க போகணும். இந்த சரீரத்துக்கு ஒரு பலத்தை கொடுக்கணும். அதுக்காக பிராணம் எல்லாத்தையும் யோஜனை பண்ணி தீர்மானம் பண்ணி இப்படி இருக்கணும் நடந்துக்கணும்னு சொல்றதுக்காக மனசு இவர்கள்லாம் கொடுத்திருக்க. இதோட இல்லாம இந்த ஸ்தூல சரீரத்தையும் கொடுத்திருக்க. எதற்காக? உலகத்துல இருக்கக்கூடியதான சுக துக்கங்களை அனுபவிப்பதற்காக. ஏன் அனுபவிக்கணும்னு கேட்கப்படாது. ஏன் தெரியுமா, போன கர்மாவை ஜன்மாந்தரத்துல கர்மா பண்ணிருக்கேன், அதை நீங்க அனுபவிக்கிறேன், புதுசா இல்ல. இப்ப முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது நம்ம ஸ்வரூபத்தை. நான் அறிகிறோம். ஆனா நான் அறியறதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லை. இந்த நான் எங்கிருந்து புறப்படுகிறதோ அதுதான் முக்கியமான ஸ்வரூபம். இந்த நான் என்கிறது நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் நகர்ந்தேன், நான் உட்கார்றேன், நான் எழுதுக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்றது. இந்த நான்ங்கிறது பொய்யான நான். இது எங்க இருக்கு? புத்தியில இருக்கக்கூடியதான அகங்காரத்திலிருந்து வருது. இந்த அகங்காரத்துக்கும் சாட்சியாக ஒரு பரமாத்மா இருக்க, அவரை நாம் அறியணும். இது முக்கியமாக நம்ம வேண்டி. இதுல நீங்க புண்ணிய கர்மா பண்ற, பாப கர்மா பண்ற. இந்த புண்ணிய பாப கர்மாக்கள் மனுஷனுக்கு சஞ்சித கர்மாவாக தேவை. சஞ்சித கர்மா என்ன? சஞ்சின்னு பையன்னு அர்த்தம். அந்த பைக்குள்ள போட்டிருக்கு. பைக்குள்ள போட்டது மறுபடியும் எப்ப வெளியில வருமோ அதனுடைய பலத்தை அனுபவிக்கணும். அதற்காக வாங்கி பையில போட்டு கடைக்கு பொண்ணுகளை எல்லாத்தையும் பைய கையில வச்சுட்டு ஏதோ வேணுமோ அதை வாங்கின பிறகு அது அப்பவே சாப்பிட்றலாம் கிடையாதையா இல்ல. அதை கொண்டு வந்து வீட்டுல வச்சு எப்ப இது பண்ணணுமோ அது பண்ணி அப்புறம் தானே அது உட்கொள்கிறோம். அதே போல சஞ்சித கர்மாவை நம்ம பண்ணிவிட்டா அது அப்படியே அதுக்குள்ள இருக்க. ஏதோ ஒரு ஜன்மால அது பழுத்த வெளியில வரும். எது எப்ப பழுக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். சில நாளைக்கு 2 நாள்ல பழுக்கும், சிலது 1 வாரத்து பழமும். இந்த வாழைப்பழம்ல காய் வட்டா வாங்கிட்டேன்னா ஒரு 2 நாள் ஆகலாம், 4 நாள் ஆகலாம். அது மாதிரி
அப்படி நம்ம இந்த ஸ்தூல சரீரத்துல ஸ்தூல சரீரையே கொடுத்தா நம்ம அறிவுதற்கு அதோட சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்கு ஜன்மாந்தரத்தை மனுஷன் பண்ணிதான சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்காக கொடுத்த நாம என்ன பண்ணினோம், அதை மட்டும் பண்ணிட்டு எது ரொம்ப முக்கியமோ அதை விட்டோம். எது ரொம்ப முக்கியம், ஆத்மாவை அறிவது. அந்த அகமகங்கிறது எங்கிருந்து உண்டாகிறதோ அந்த நிஜமான அகத்தை அறிவதற்காக இதுதான் போன ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அகம் பிரம்மாஸ்மீதி கர்த்தாச்ச போக்தாச்ச அஸ்மீதி ஏ விபு, யார் அறிகிறார்களோ தேனட்டா ஞான கர்மபியாம் நாஸ்திகாப்தியம் நகம்சையான்னு கேட்டோம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த தர்மாதர்மங்கள் அதனுடைய பலங்கள் அதனுடைய சம்பந்தம். தர்மாதர்மங்கள்னா புண்ணிய பாபங்கள்னு அர்த்தம். சில புண்ணியமும் பண்ணியிருக்கோம் பாபமும் பண்ணியிருக்கோம். வெறும் பாபம் மட்டும் பண்ணிடல, அப்படி இல்லை, ஓரளவுக்கு புண்ணியமும் சேர்த்து பண்ணியிருக்கோம். புண்ணியத்தினுடைய பலமும் பாபத்தினுடைய பலமும் நமக்கு வருது, இது சரி. ஆனா விவகாரம் என்னன்னு, அது அதிருஷ்டம். நாம ஒரு காரியம் பண்றோம், நல்லதா கெட்டதா தெரியல. நல்ல காரியம் பண்ணினா புண்ணியம் வருது, நல்ல காரியத்துல ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா என்ன, அது சில சமயத்துல நம்ம நல்லா பண்ணிருக்கவும் மாட்டோம். ஸ்ரத்த இருந்திருக்காது, சரியான திரவியத்தை கொடுத்திருக்க மாட்டேன், உள்ளூர கோபமோ பயமோ இருந்திருக்கும், ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டோம். அந்த மனசு ஆனது 10% அதுல ஒரு சேர்ந்து அப்புறம் நமக்கு பலத்தை கொடுக்கணும். அப்படி இல்லாம போயிருக்கலாம். இந்த கர்மா எவ்வளவு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். அதான் அதிருஷ்டம். அதிருஷ்டம்னு போன ஜென்மாவிலேயோ அதுக்கு முன் ஜென்மாவிலேயோ நம்ம பண்ணியிருந்தான புண்ணிய கர்மாக்கள், அதே போல பாப கர்மாக்களும். இந்த ரெண்டும் கண்ணுக்கு தெரியாது. நமக்கு புண்ணியம் இருக்கா பாபம் இருக்கா, நாளைக்கு எழுந்து சுகம் வருமா துன்பம் வருமா. ஏன் ககனா கர்மனோ கதி, இந்த கர்மாவனுடைய கதி இருக்கு பத்தில, இது ரொம்ப கஷ்டமானது. ஆகையால் அதிருஷ்டாந்தல் கர்மா தர்ம பலைர் யோகா இஷ்டா. புண்ணிய பாப பலங்கள் நமக்கு வரணும்னா சந்தோஷம்தான், அது இஷ்டம் தான். ஆனா என்ன, அதிருஷ்டோய ஆத்மனா, ஆத்மா எப்படி நமக்கு தெரியலையோ அதே போல இதுவும் தெரியல. அப்ப என்ன பண்ணும், சாஸ்திரா பிரம்மஸ்வமப்பிய, அதே மாதிரியே இந்த ஜீவனானவன் உண்மையாக பிரம்மஸ்வரூபம் தான் அப்படிங்கறது கூட சாஸ்திரத்தினால்தான் தெரியும். நான் அந்த அளவுக்கு அறிகிறோம். அந்த நானுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, அது எப்படி இருக்கு, எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம அறியணும். வேற விதமா இருந்து அது நல்ல ஞானம் இல்லையே. ஆகையால் அது எப்படி நம்ம அறியணும் அப்படிங்கறது சாஸ்திரத்தினால்தான் தெரியும். சாஸ்திரா பிரம்மஸ்வமப்பிய. அப்ப மோட்சமானது அது பலத்தை என்ன, எப்படி கர்மாக்களுடைய பலமானது சுகதுக்கங்கள் ஆகிறதோ அதே போல மோட்சத்துக்கு பலம் என்ன அப்படின்னு கேட்க, நிரதிசயமான ஒரு சுகம், தங்கு தடங்கள் இல்லாமலும் எப்பொழுதும் பிரிவில்லாதான ஒரு சுகம் நமக்கு வரணும். அது எதனால வரும், ஞானாத், அதை தவிர வழி இல்லை. ஞானாது ததா இஷ்யதாம், ஞானத்தினால அறிந்து கொள்ளணும். குருனிடத்துல போய் அவரோட தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேட்சந்தி ஞானம் ஞானினா தத்துவதர்சினா தத்வித்தி, அதை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி பிரணிபாதேன, ஆச்சாரியன் காலில் நமஸ்காரம் பண்ணி, பரிப்பிரஸ்னேன ஒரு நமஸ்காரம் பண்ணி போயிட்டே இருக்கிறது இல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சேவையா, அதே போல குரு சேவை பண்ணணும். இப்படி பண்ணி இருந்ததுன்னா அவ என்ன, அவ அதை சொல்வார். அந்த சொன்னதை நம்ம கேட்டு அதனால ஞாபகம் செஞ்சுக்கணும். உபதேட்சந்தே ஞானம், அந்த ஞானத்தை உபதேசம் பண்ற. ஏன்னா அவ உலகத்துல இது வேணும் அது வேணும் எனக்கு கொடுக்குதான எண்ணம் இல்லாதவர்கள். குருன்னா அப்படி இருக்கணும், இது வேணும்னு இருக்கக்கூடாது. ஆசையே இருந்தது அது வேணும் இது வேணும் அப்படின்னு உலகத்துல லௌகிக பதார்த்தத்துல அதிகமான ஆசை இல்லாதவர்கள். அப்படிப்பட்டதான உபதேசந்தே ஞானம் ஞானினா தத்வதர்சினா, அந்த ஞானத்தை அவர் உபதேசம் பண்ணின பிறகு அதுக்கு நம்ம மன நித்தியாசனங்கள் பண்ணிட்டு இது இப்படி என்று நன்றாக அறிந்து கொண்டோமேயானால் அப்பொழுது மோட்சமானது தானா வரும். இந்த பந்தங்கள்
சரீரத்துல வலி அது இது மனசுல கவலை இவைகள்லாம் போய் சாஸ்வதமான ஒரு ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பேன். இது மோட்சம். அப்படி தர்மா தர்ம பலையது யோகா இஷ்டா, புண்ணிய பாப பலங்களுடைய யோகமானது இஷ்டம்தான். அதே சமயத்துல அந்த புண்ணிய பாபங்கள் அதிருஷ்டமா இருக்கு எப்படியோ, அதே போலயே ஆத்மனஹா ஸ்வரூபம் சாஸ்திராத் பிரம்மத்துவம், ஆத்மா தாம் பிரம்மா எனக்கூடியதான ஸ்வரூபம் அத்தியாயவனுக்கு கிடைக்கும். அதே போல மோட்சமானது ஞானத்தினால்தான் கிடைக்கும். மோட்சோ ஞானம். இப்ப இது வரைக்கும் சில பேர் என்ன நினைக்கிற, நான் முன்னுக்கு வந்திருக்கோமோ இல்லையோ நமக்கு தெரிய வேண்டாம். வெளியில பரீட்சை எல்லாம் வச்சுக்கிறா, டெஸ்ட் வைக்கிறா, பரீட்சை வச்சுக்கிறா, அதுக்கப்புறம் ஆனுவல் எக்ஸாமினேஷன் இருக்கு, அதை பாஸ் பண்ணினா நமக்கே ஒரு தைரியம் இருக்கு, ஓஹோ நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதே போல இவர் ஏதோ ஒரு சொல்லிட்டே இருக்கார், சரி சரி நம்மளும் நம்பிட்டே இருக்கோம், அது பண்ணிட்டே இருக்கோம், நல்ல பாதையில் தான் இருக்கோமா? சந்தேகம் வரும். ஒரு புத்திசாலியா இருந்தா அந்த சந்தேகம் வரும். அதோட மட்டும் இல்ல, நாம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம், இன்னும் எவ்வளவு முன்னேறணும், அது நம்ம தெரியணுமா? ஆகையால் இவைகள்லாம் சொல்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கா, நம்ம தெரியறதுல பகவான் ஒரு டெஸ்ட் வச்சிருக்க எல்லோருக்கும். இப்ப நம்ம பூத உடல் ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்க. இதே மாதிரியே இதுக்குள்ள இன்னொரு சரீரம் ஒண்ணு இருக்க. அந்த சரீரம் லிங்க சரீரம்னு சொல்றது. லிங்க சரீரம்னு என்ன அர்த்தம்? சின்னதா அரிசி அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 அறிவு புலங்கள், 5 செயல் புலங்கள், 5 பஞ்சபூதங்கள், அதே போலயே மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், பஞ்ச பிராணங்கள், இவைகள்லாம் கலந்து ஒரு சின்ன லிங்க சரீரமா இருக்கு. அது இங்க இருக்க இதயத்துல. இந்த சரீரம் விட்டு கிளம்புற காலத்துல வெறும் சரீரத்தை விட்டு போகக்கூடியது எது அப்படின்னா இந்த லிங்க சரீரம். ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷ்ய அஸ்தி ஏகே நாயமஸ்தி சைக்கே. ஜனங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. மனுஷன் மரணித்த பிறகு மனுஷனுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா, பரலோகத்துக்கு போகக்கூடியதான ஒரு சரீரம் ஒண்ணு இருக்கா இல்லையா? அதுல சில பேர் இருக்கு, பரலோகத்துக்கு போறான் அப்படின்னு சில பேர் சொல்றா. சில பேர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இருந்தா நமக்கு தெரியாதான். நான் இருந்தாலும் பார்க்க போனாலும் சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்துக்கலாமோ, பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ரொம்ப சூட்சமான விஷயங்கள்லாம் கவனிக்கிறாள. இதையும் அறிந்து கொண்டிருக்கலாமே, அறிந்து கொள்ளலை. ஏன் அறிந்து கொள்ளலை தெரியாது. அதனாலதான் நான் உங்களை கேட்கிறேன்னு கட்டோபனிஷத்துல நச்சிகேதஸ் கேட்டிருக்கான். அதே மாதிரி பரலோகத்துக்கு போறது என்ன அப்படின்னு கேட்டா, மரணானந்தரம் இந்த லிங்க சரீரம் தான். பூத உடல் போகாது. பூத உடலானது இங்கே அதை எரிச்சப்படுறா, புதைச்சப்படுறா, இது ஒண்ணு பண்றா. ஆனா விவகாரம் என்னன்னா, சரீரத்துல கிளம்பி போகிறது லிங்க சரீரம். அந்த லிங்க சரீரமானது நம்ம சரீரத்துக்குள்ள இருக்க. இப்ப மரண பரியந்தம் இங்க இருக்கும். அட் தி டைம் ஆஃப் டெத் அது வெளியில கண்ணு காது மூக்கு வர்க்க வரைக்கும் வரும் இதயத்துல இருந்து. அதுக்கு உட்கிராந்தின்னு பேரு. அதுக்கப்புறம் அவளுடைய புண்ணிய பாபங்களுக்கு தக்கவாறு அது சொர்க்கலோகத்துக்கு போறதோ அல்ல பிரம்மலோகத்துக்கு போறதோ இது ஒண்ணாது. இப்ப சொர்க்கலோகத்துக்கு போறவாள்லாம் திரும்பி வந்துருவாங்க, இங்க சுகத்தை அனுபவிச்சுட்டு. பிரம்மலோகத்துக்கு போறவாள்ல சில பேர் அப்படியே இங்க வாழ்க்கை வேதாந்தத்தை ஞாபகம் வந்து அங்கே படிச்ச வெகு சீக்கிரமாகவே. இந்த பூலோகத்துல கொஞ்சம் கஷ்டம் படிக்கிறது, அங்கே போனா இடங்கள் வசதி எல்லாம் நீட்டா இருக்கு, சீக்கிரமாகவே படிச்சு விடுவா. போன ஒரு நாள் 2 நாளைக்கே அவளுக்கு மோட்சம் வந்துடும் அப்படின்னு உபநிஷத்து சொல்றது. கண்ணாடியில நம்ம பாக்குற மாதிரி இங்க தெரியுது பூலோகத்துல. நிழலும் வெயிலும் எப்படி பிரசித்தமா இருக்கோ, கிளியர் கட்டா டிஃபரன்ஸ் தெரியுறதோ அது மாதிரி தெரிகிறது பிரம்மலோகத்துல அப்படின்னு சொல்லியிருக்க. இப்படி மனுஷன் லிங்க சரீரமானது இங்க இருந்து அங்க போறது. சரி, அந்த லிங்க சரீரம் பிராணம் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க இருக்க? இங்கதான் இருக்கு. அந்த லிங்க சரீரத்தோட இந்த நாடிகள்லாம் சம்பந்தப்பட்டது. இந்த நாடிகள்ல என்ன ஆச்சுன்னு, அங்க இந்த ரத்தம் மாதிரி இன்னொரு திரவியம் உள்ள போறது அந்த நாடிகள்ல.
அது எப்படி இருக்குன்னு அதுக்கு தகுந்ததான கலர் இருக்குங்கிற. என்னென்ன கலர் இருக்கு அப்படின்னா, முதல்ல சில பேருக்கு இப்ப இந்த மஞ்சள் கலர்ல இருக்குமா, இன்னும் சில பேருக்கு சிவப்பு கலர்ல இருக்கும், இன்னும் சில பேருக்கு வேற வேற கலர்ல இருந்துட்டு இருக்கு. ஆனா வெள்ளை வெள்ளையில ஒரு கலர் இருக்கு பார்த்தா, வெளுப்புன்னு சொன்னா மல்லிகைப்பூக்கும் வெளுப்புன்னு நினைக்காதீங்க. வெளுப்புன்னு நினைச்சேன்டானா கிளியர்னு அர்த்தம். சாதாரணமாக நம்ம ஜலம் பார்க்கிறோம் இல்லையோ, அப்படிப்பட்டதா. அது போல இருந்தா அது சீக்கிரமாக முன்னுக்கு வந்திருக்கான்னு அர்த்தம். அதான் யா மகாரஜனாத்யாத்தா வாசனா ஸ்வப்னதர்சிபி அனுபூயந்தே ஏவ இஹ ததோ அன்யஹ கேவலோ திருஷி. யா மகாரஜனாத்யாத்தா வாசனா. மகாரஜனம்னா இந்த எல்லோ கலர்ல இருக்கா கொள்கைதான துணி, பீதாம்பரம்னு சொல்ற மகாவிஷ்ணு. அதே போலயே எல்லோ கலர்ல இருக்கா கொள்கைதான ஒரு துணி. சாதாரணமாக உபநயனம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவா, ஒரு டவல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் டவல் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். இவளுக்கு நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பட்டுல வாங்கிட்டவள் அதை மஞ்சள் நினைச்சு பண்ணோம். அதுக்கு மேல எண்ணிக்காது போகுமா தெரியாதவள். அப்படி அந்த மஞ்சள்ல நினைத்ததான துணி எப்படி இருக்கோ, மஞ்சள்ல மஞ்சள் துணின்னு சொல்லிடுங்களேன், நீங்க கரெக்டா போய் வாங்கிட்டு வந்து. அப்படி இல்ல, அது மஞ்சள்ல போட்டு அதை காய போட்டு அதான் பண்ணணும். ஏன்னா முழு மஞ்சளா இருக்காது, சில இடத்துல ஒயிட் ஒயிட்டா பேக்கஸ் இருக்கும், அதெல்லாம் அப்படிதான் கட்டணும்னு சொல்ற. அது உபநயன மந்திரம் சொல்ற காலத்துல நம்ம தெரிஞ்சுப்போம். இப்ப அவளுக்கு வேண்டாம் என்னடா அப்படின்னு. அந்த மஞ்சள் இருக்கக்கூடியதான துணி மாதிரியும் சில சமயத்துல சிவப்பாகவும், சில சமயத்துல கருப்பாகவும், சில சமயத்துல கிளியராகவும் பதார்த்தங்கள் இருக்கு. இதை நீங்க உங்க சொப்பனத்துல பார்க்கலாம். நாம இந்த லிங்க சரீரத்தினுடைய சுரூபத்தை சொப்னத்துல பார்க்கலாம். ஆனா என்னாச்சுன்னு, எனக்கு சொப்னம் வர்றதே கஷ்டம். வந்தா கூட அதை நோட் பண்றது முடிச்சுட்டு இருக்கிறப்பவே நோட் பண்ணாத ஜனங்கள் சொப்னத்துக்கு நடக்காத நாம நோட் பண்றேன்னு கேட்கக்கூடாது. அதான் யா நாரதனாத்யாத்தா வாசனாக சொப்னதர்சிபிஹி அனுபூயந்தே. சொப்னத்தை பார்க்கிறவர்கள் இதை அனுபவிப்பார்கள், அதை அறிந்து கொள்ளலாம். அடுத்ததான் சொப்னம் வரப்ப பாருங்க. இந்த சொப்னம் வரப்ப அதனுடைய கலர் என்ன, எந்தெந்த பொருளை நீங்க பார்க்கிறீர்கள் எல்லாம் பார்க்கணும். இது நம்ம சரீரத்துக்குள்ள லிங்க சரீரத்தில் இருக்கக்கூடியதான வாசனைகள். வாசனைன்னு சொன்னா இம்ப்ரெஷன்ஸ். சிலது நம்ம பார்க்கிறோம், அது அப்படியே மனசுல ஒட்டிக்கிறது. சில சமயத்துல பார்க்கிறோம், அது ஒண்ணுமே இல்லை. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று இருக்கு, ஏதோ ஒரு பஸ் வரணும், அந்த பஸ்ஸை தவிர மீதி பஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அது போயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க கேட்டார், இந்த பஸ் வந்து நான் கவனிக்கலைங்கிறேன். சரி, எறும்பு கவனிக்காம போலாம், ஒரு சின்ன முடிய கவனிக்காம போலாம், பஸ்ஸ போய் கவனிக்காம இருக்க முடியுமா? ஆனா என்ன சொல்ற தெரியாது, கவனிக்கல. ஏன் சுவாமியினர், இவர் ஏற வேண்டியதான பஸ் வந்ததான் பார்த்துட்டு இருக்காரு. அதை தவிர மற்ற பதார்த்தங்கள் வந்து அதை பார்க்கல. அது பார்த்து இருந்த போதிலும் மனசு அதை ரிசீவ் பண்ணல, நோட் பண்ணல. இப்படி நிறைய நடக்கிறது நம்ம வாழ்க்கையில. பார்த்தோமே, ஆனா கிராமம் கச்சம் திருடம் சுருசதி, கிராமாந்தரத்துக்கு போகணும்னு ஒரு கிராமத்துல இந்த கிராமத்துக்கு போறேன். நடுவுல பில்லு இருந்ததான்னு கேட்கறேன். நான் பிள்ளைய பார்த்து நடந்தேன் அப்படின்னு. அப்ப விவகாரம் என்ன, நிறைய விஷயங்கள் நாம கவனித்த போதிலும் அதை நாம் நன்றாக, அது பார்த்தாலும் நன்றாக நாம் கவனிக்கிறது இல்லை. ஆனா நீங்க கவனிக்காததுனால ஒண்ணும் ஆகல. உள்ள நீங்க என்னென்ன பதார்த்தங்களா அடைஞ்சோ அந்த வாசனைகள்லாம் இருக்கோ, அந்த வாசனை லிங்க சரீரத்தில் இருக்கு. சொப்பனம் நீங்க வரும் பொழுது இது தெரிகிறது. அதான் யா மகாரஜனாத்யா. மகாரஜனம்னா மஞ்சள் அர்த்தம். மகாரஜனாத்யா காஹ வாசனாஹ ஸ்வப்னதர்சிபி அனுபூயந்தே ஏவா இஹா. அது இருக்கட்டும். அதுல வெள்ளை வெள்ளையில ஒரு கிளியரா ஒரு வாசனை வந்து பார்த்தா, அதை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க என்னச்சோ பிரம்மஜானம் கிட்ட இப்பவே சீக்கிரமா வரப்போறதுன்னு அர்த்தம். அந்த சந்தர்ப்பம் இருந்தா தான் அப்படி வரும். பிரகதாரண்யத்துல மூர்த்தாமூர்த்த பிராமணம்னு ஒண்ணு. அந்த மூர்த்தாமூர்த்த பிராமணத்துல இந்த வாசனைகள்லாம் சொல்லியிருக்க. அதை இங்க சொல்றது அனுபூயந்தே ஏவ இஹ ததோ அன்யஹ கேவலோ திருஷிஹி. இவர்கள் சொப்னம் பார்க்கிறேன். அந்த சொப்னம் பார்க்கும் பொழுது
நிறைய பதார்த்தங்கள்லாம் பார்க்கிறேன். அந்த பதார்த்தங்களை எப்படி பார்க்கிறேன்? இப்ப பொருள் இருக்கா என்ன? இல்ல பொருள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போனீங்களா என்ன? இல்லையே. எந்த இடத்துல படுத்துங்களோ அங்கே தான். அப்ப சொப்னம் எனக்கூடியதான நிலையில நீங்க வெளியில போய் பொருளை பார்க்கல, உங்களுக்குள்ளதான் பொருள் இருக்குன்னு சொல்லணும். என்ன பொருளை பார்த்து இருக்கல, வெளியில போய் பார்க்கல, ஆனா நமக்குள்ள பொருள் இருக்குன்னா அவ்வளவு பெரிய பொருள் எல்லாம் நீங்க எப்படி உங்களுக்குள்ள இருக்க முடியும்? யானை, ஒட்டக, குதிரை, மலை, மடு இத்தனையும் பார்க்கிற சொப்பனத்துல அப்பப்ப உங்களுக்குள்ள அந்த இத்தனை பொருள்கள் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. ஆனா வெளியில அது இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தேடா, அதுவும் எனக்கு டவுட். ஏன்னா காசிக்கு போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாளை பார்த்துண்டு அன்னபூர்ணா தேவியை பார்த்துண்டு அங்கிருந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டே இருக்க முடிச்சுண்டு. இப்ப என்னன்னா நீங்க எங்க முடிச்சுக்கணும்? வெளியூர் இந்த சரீரத்தை விட்டு நீங்க அங்கே போய் பார்த்தேன்னு நான் சொன்னேனே. ஆனால் முடிச்சுட்ட சமயம் எங்க முடிச்சோம்னா அங்கேதானே நீங்க இருக்கணும். அப்ப அது வம்பா. நான் தூங்கி விட்டேன், எங்கேயோ போய் முடிச்சுட்டேன், அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கு பாக்கெட்ல காசு இல்லாம திரும்பி வர முடியாதுன்னா வம்பா இருக்கேன், நான் தூங்கவே இல்லை போய். ஆனா என்ன ஆகுதுன்னு அங்க பார்த்தா போல அங்க பொருள் எல்லாம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பார்த்திருக்கேன். ஆனா சரீரத்தை விட்டு போகல, இந்த சரீரத்துக்குள்ளேயே தூங்கின இடத்துலயே இருக்கு. அப்படித்தானே? ஆமா, தூங்கின இடத்துலயே ஒரு மனுஷன் இருக்கானே. ஆனால் அவன் எப்படி அந்த பொருள் எல்லாம் பார்த்தான்? அந்த பொருள் ஏது? சந்தேகமா. அது என்ன சொல்ற? இந்த வாசனைகளா மனசெல்லாம் இருக்கா இல்லையா? நீங்க எதை அனுபவிச்சடோ அனுபவிச்சதான பதார்த்தங்கள்லாம் இம்ப்ரெஷன் ரூபமாக உங்க மனசுல இருக்க. அந்த இருக்கக்கூடியதான இம்ப்ரெஷன்ஸ் என்ன பண்ற சொப்னத்துல அது மனசுல தான் இருக்கு. அந்த மனசை உள்ள இருக்கிற ஆத்மா ஒழிக்க வைக்க, ஆத்மாவுடைய ஒளியில் அந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு? அதே போல பதார்த்தங்களா. அதனாலதான் எந்த பொருள் நீங்க சொப்னத்தை பார்த்தாலும் அது என்னைக்கோ ஒரு நாள் நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்காத பொருளான சொப்னத்துல வராது ஒண்ணு. அதே மாதிரியே அந்த சொப்னம் உங்க சொப்னத்துல நீங்க பார்த்துட்டுதான் இருக்கு. உங்களுக்கும் சொப்னத்துல ஒரு ரோல் இருக்கு. வெறும் பார்க்கறது மட்டும் இல்ல, அங்க நீங்களும் இருக்கு. ட்ரெயின் ஏறினா போல சொப்னம் வருது. எப்படி சார் உங்க முதுகு நீங்க பார்க்கறது இல்லையே? ஏறி நம்பரை வச்சு அங்க அந்த நபரை பார்த்து அங்கே உட்கார்ந்து வேற யாராவது உட்கார்ந்தா டிக்கெட்டை காமிச்சு இது என்சிசியான்னு சொல்லி ஏறவே உட்கார்ந்து. இதெல்லாம் நீங்க எப்படி பார்த்து முன்னால பார்க்கலையேன்னு சொல்லக்கூடாது. அது எப்படி பார்க்கிறோங்கிறத அப்புறம் சொல்றேன். ஆனா இப்ப விவகாரம் என்னன்னா, நீங்க அந்த இம்ப்ரெஷன்ஸ் உங்க மனசுல இருக்க வாசனைகள் இருக்கு. அந்த வாசனைகள்னால உங்க ஆத்மா அதை பிரகாசிக்கிறது. அப்பொழுது அப்பொருள்களை பார்த்த மாதிரிதான ஒரு எண்ணம் உங்களுக்கு வருகிறது. விவகாரம் என்ன? ஜாகிரத்துல பார்த்ததான பதார்த்தங்கள் அது மனசுல வாசனா ரூபமா இருந்து கொண்டு சொப்னம் வரும் பொழுது அந்த உள்ள இருக்கிற உங்களுடைய ஆத்மா அது என்ன பண்றது? அப்பொருள்களை விளக்குகிறது. அப்பொழுது உங்களுக்கு தெரியுது. அதனால்தான் இந்த இடத்துல ஆத்மா ஸ்வப்பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்றான். உபனிஷத் சொல்றது எதுக்காக ஆத்மா ஸ்வப்பிரகாசம்னு? சொப்னத்துக்கு கொண்டு போய் சொல்றது. ஏன் சார் ஜாகிரத்துல சொல்லப்படாதான்னு? ஜாகிரத்துல சொல்லலாம். ஜாகிரத்துல இந்த பில்டிங் அது எதிர்க்க நம்ம பாக்கிறோம். பார்க்கும் பொழுது இதை ஒழித்தது எந்த எந்த ஒளி? இப்ப எனக்கு டேபிள் தெரியுது. இந்த டேபிள் தெரியும் பொழுது இது எந்த ஒளியால ஒழிக்கப்பட்டு இது எனக்கு தெரியுதுன்னு யோசனை பண்ணினா கேட்டா நீங்க ரெண்டு சொல்லுவேன். ஒண்ணு இந்த தீபத்தினுடைய ஒளியும் பெண். தீபத்துல ஒளி இருந்தா மட்டும் போறாது, உள்ள இருக்கிற ஆத்மாவும் இதை ஒழிக்கணும். அப்பதான் ஆத்மாவுக்கு தெரியும். இப்ப விவகாரம் என்ன? ஜாகிரத காலத்துல இப்பொருள்கள்லாம் இருக்கு என்று தாங்கள் அறிவது எப்படி? தீபத்தினுடைய ஒளியோ, சூரியனுடைய ஒளியோ, சந்திரனுடைய ஒளியோ, வேற ஏதாவது பதார்த்தத்தினுடைய ஒளியோ, அதுதான் இதை பிரகாசிக்கிறது. அத்துடன் என்னுடைய ஆத்மா ஒளியும் அதுல விழுந்தது. அதனாலதான் எனக்கு தெரியும். நீங்க அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து இந்த டேபிள பார்க்க முடியாது. ஆனா இந்த டேபிள் தீப ஒளியில இருக்க இருந்த போதிலும் நீங்க பார்க்கல. உங்க ஆத்மா ஒளியும் இது மேல விழணும், மற்ற ஒளிகளிலும் ஏதோ ஒரு ஒளி அதுல விடணும். அப்பதான் இது தெரியும். அதனால ஒரு சந்தேகம், இந்த பொருளை நிஜமாக யார் ஒழித்தார்
கேட்டா தெரியும், இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு அப்படிதானே சொல்றேன். அதனால ஜாகிரத்துல பொருளானது நாம் அறியும் பொழுது 2-3 ஒளிகள் அதுல மிக்ஸ் ஆயிருக்கு. அதனால ஆத்மா தான் சொப்பிரகாசம், ஆத்மாவும் ஒழிக்கிறது. அந்த தனியா பிரிச்சு நமக்கு சொல்ல முடியல. பாருங்க, இந்த ரூம்ல இத்தனை தீபங்கள் வச்சுருக்கா, இத்தனை தீபங்கள் வச்சுட்டா இந்த டேபிள் எந்த தீபத்தினுடைய ஒளியில இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? எல்லா தீபங்களும் கலந்துதான் இருக்கு சார். ஆனா இந்த தீபம் மட்டும் ஒழிக்கிறதான்னு கேட்டா உங்களால பிரிச்சு சொல்ல முடியாது. இந்த தீபத்தினுடைய ஒளியை மட்டும் பிரிச்சு உங்களால சொல்ல முடியாது. அதனால உபனிஷத்து என்ன பண்ணிட்டு சொப்பனத்தை கழிச்சு, இந்த சொப்பனத்துல சூரியன் இருக்காரோ, சந்திரன் இருக்காரோ, வேற ஏதாவது ஒளி இருக்கோ, குத்து விளக்கோ, லாந்தரோ, பெட்ரோமாக்ஸோ, எலக்ட்ரிக் லைட்டோ ஏதாவது இருக்காங்க இல்லையே. இப்பதான் நான் சொன்னேன், பொருள்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அந்த பொருள்கள் உள்ள நிஜமாக இல்லை, காணப்படுகிறது. அல்லது அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கும் நீங்க போல. ஆனா இப்ப சொப்னத்துல பொருள்களை பார்த்துருந்தீங்க. அந்த பார்த்தா மனிதனுடைய கண்ணுக்கு ஒரு பொருளானது அகப்படணுமே, ஆனால் அப்பொருளுக்கு மேல ஏதோ விதமான ஒரு ஒளி இருக்கணும் இல்லையா? சூரியன் இருக்காரோ, இந்த ராத்திரி என்ன படிச்சுட்டு இருக்கு, சந்திரன் இருக்காரோ, அமாவாசை அன்னைக்கு, அது எப்படி தெரியும்? வெளிப்பொருள் இருக்கோ, வெளி தீபங்கள் இருக்கோ, எல்லாம் அணைஞ்சுன்னா இருக்கு, எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தானே படுத்துட்டு இருக்கேன். அப்ப மத்தியானம் 11 மணிக்கு அப்படியே நீங்க மவுண்ட் ரோட்ல போறா போல சொப்னம் வருது, ஒளியே இல்லையே, எப்படி இருக்கும்? அதான் என்ன சொன்னார், அந்த வெளி ஒளிகள் ஒன்றும் இல்லை, ஆனாலும் பொருள்களை நீங்க பார்க்கிற அந்த பார்க்கறதுக்கோ ஒரு ஒளி, ஒரு பிரகாசம் இருக்கணும். அந்த பிரகாசம் தான் உங்க ஆத்மா. என்ன பண்ணிச்சு, சொப்னத்துல பதார்த்தங்களான சொப்னத்துல ஆத்மா ஸ்வப்பிரகாசமா இருக்கு என்பதற்காக சொப்னத்தை உண்டு பண்ணி, அந்த சொப்னத்துல வேற எந்த ஒளிகளும் இல்லாம, சூரியனோ சந்திரனோ எலக்ட்ரிக் லைட்டோ பல்போ குத்து வழக்கோ லாந்தரோ பெட்ரோமாக்கோ ஒன்றும் இல்லாமல் அப்பொருள்களை காண்பிக்கிறேன். அப்பொழுது அந்த பொருளானது எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தினால்தான் பிரகாசம். ஆகையால் அந்த ஆத்மஸ்வரூபம் உங்களுக்கு எப்பொழுது ஒழிக்கிறதோ அங்கே உங்க மனசையும் ஒழிக்கிறது. சொப்னத்துல இருக்கக்கூடிய உங்க மனசையும் அது ஒழிக்கிறது. அந்த மனசு என்ன பண்றது, எனக்கு இப்படிப்பட்டதான சரீரம் இருக்குன்னு நினைச்சது இது போல ஒரு சரீரத்தும் உங்களை காட்டுறது. இது நீங்க வெஸ்டர்ன் பிலாசபியில எவ்வளவு பார்த்தாலும் பார்க்க முடியாது. ஒரு மனிதன் எப்படி சொப்னத்தை பார்க்கிறான், எப்படி சொப்னம் வருகிறது, இது நம்ம ஊர்ல சொல்லணும். சொப்னத்துல மனசு இருக்கு, புலன்கள் இல்லை. அந்த மனசுல அப்பொழுது இது போல வாசனைகள்லாம் தெரியுதுதான். யாமஹா ரஜனாத்யா தாஹ வாசனாஹ ஸ்வப்னதர்த்திபி அனுபூயந்தே ஏவ, அனுபவிக்கப்பட்டதான இருக்கு. இஹ ஆனா ததோத்யக்கேவலோ திருஷி, இப்படிப்பட்டதான இந்த மனசு வாசனைகள் இதை விட வேறான அந்நியமான தனியான ஒரு திருக்ஸ்வரூபம் இருக்கு. அதான் அந்த ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்துல வாசனைகள் ஒண்ணும் இல்லை, ஆத்மா கிளியரா தான் இருக்கு. ஆனா வாசனைகள்லாம் எங்க இருக்கு, அவனுடைய மனசுல இருக்கு. அந்த வாசனைகள் மனசுல எப்படி வந்தது, அவன் எப்படி உலகத்துல அவனுடைய நடத்தை எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவா இருக்கும். காமக்ரோதாதிகள்லாம் இருக்குமே சிவப்பா இருக்கும். சாஸ்திரங்களை வாசித்து வைராக்கியம் வந்திருக்குமையானால் வெளுப்பா இருக்கும். அதோடு இல்லாம கொஞ்சம் தமோ குணமா அவைகளை இருக்குமையானால் எப்படி இருக்கும், மஞ்சளா இருக்கும். இப்படி வாசனைகள்லாம் இருக்கு. ஆனா அந்த வாசனைகளை பிரகாசிக்கிறவர் யாரு, ஆத்மஸ்வரூபம். அதான் ததோன்யேவலோ திருஷி, இதை விட அந்யா வேதானவர் கேவலா சுத்தமான திருஷி ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு விசேஷ கேவலோகம் அப்படிங்கிற இடம் அப்படிப்பட்டதான பதார்த்தம் இது. அதுக்கப்புறம் கோஷாதிவிஷ்கிருஷ்டா காரியகாரண வர்ஜிதா யதா அசி திருஷ்யதே ஸ்வப்னே தத்வத் போத்தா ஸ்வயம் பிரபா. உபனிஷத்துல நமக்கு வரக்கூடியதான அத்தனை விவகாரங்கள்லாம் இருக்கிறதுல அது இது போல ஒரு பிரகரணங்கள்ல தான் அது தெளிவா கிடைக்கும். இப்ப பழைய நாள்ல ராஜா வருவார். ராஜா என்ன பண்ணுவாங்க, அவருக்கு அந்த இடுப்புல ஒரு ரவுண்டா ஒரு பெல்ட் மாதிரி போட்டு அதுக்குள்ள கத்திய வச்சுருப்பார்.
இந்த கத்தியானது அதனுடைய உரையில இருக்கணுமையானால் எப்படி இருக்கணும்? உரையில கத்தி இருக்குங்கிற அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா உரைய தொடப்படாது. உரைய தொடப்பட்டு தொட்டு அது போல இருக்கணும். ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? அதனுடைய கூர்மையானது போயிடும், நடுவில் அலக்க நிக்கணும். அதே மாதிரியே அந்த யதா அதிகி திருஷ்யத்தே, கத்தியானது எப்படி உரைய தொடாமலேயே அதற்குள்ள இருக்கும். உரைக்குள்ளதானே கத்தி இருக்கு, ஆனா உரைய தொடர்றதோ தொடாது. அது மாதிரி இருக்கு. அதே மாதிரியே கோஷாதிவவினிஷ்டா, உரையிலிருந்து வெளியில எடுக்கப்பட்டதான கத்தி போல உங்க சரீரத்துக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்க. காரிய காரண வர்ஜிதா யதா அதிகி திருஷ்யத்தே, இந்த கத்தியானது எப்படி உரையிலிருந்து எடுத்ததுமே நன்றாக பளபளான பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி ஸ்வப்னே தத்வத் போத்தா ஸ்வயம் பிரபா. அதனால்தான் சொன்னேன் தத்வது. அதே மாதிரி ஸ்வப்பிரகாசமாக ஆத்மா இருக்கிறார். இது என்ன திருஷ்டாந்தம்? அதோட சம்பந்தப்படாமல் அதுல இருந்து ஒழிக்கிறதுன்னு. ஆகாசம் நெடுக காத்து இருக்க, காத்து இங்கும் அங்கும் போறது. அப்ப ஆகாசத்தோட ஒட்டுறதோ யதாகாசஸ்திதோ வாயு, பகவத்கீதையில சொல்ற. அதே மாதிரி ஆகாசத்துக்குள்ள காத்திருந்து காத்து இங்கும் அங்கும் சஞ்சரித்த போதிலும் எப்படி அந்த காத்தானது ஆகாசத்தோட சம்பந்தப்படலையோ அதே போலயே ஆத்மாவானது சரீரத்துக்குள்ள இருந்த போதிலும் அது சம்பந்தப்படலை. எப்படி கோஷா ஜீவவின் காரியகாரணவர்ஜிதா, இதுக்கு காரியம் காரணம் அதனால இது வந்தது, இது அது சகாயம் பண்ணிட்டு ஒண்ணும் கிடையாது அந்த ஆத்மாவுக்கு, இதோட சேர மாட்டேன். அசங்கோக்கியம் புருஷா. அதனாலதான் கட்டோபனிஷத்துல கேட்கும் பொழுது அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத் அந்நியத்திர அஸ்மாத் கிருதாகிருதாத், காரணமும் இல்லாதவர் காரியமும் இல்லாதவர். அவர் இடத்திலிருந்து ஒண்ணும் பிறக்கல. அவர் எங்கிருந்து பிறந்தாருன்னா ஆன்சர் இல்லை. அவரும் பிறக்கல, அவரிடத்திலிருந்து ஒரு பொருளும் பிறக்கல. ஆனா என்ன சுவாமி விவகாரம் அப்படின்னு கேட்டேனால் உலகம் முழுக்க அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதுங்கிறோம். அதோட சம்பந்தப்படவே இல்லை. அவர் இருந்தால் இந்த காரியமாச்சு. ஆபீஸ்ல பெரிய சீனியர் ஆபீசர் இருந்தா கீழே இருக்கிற போயிட்டு வள வீட்டுக்கு போக முடியாது. அவர் போனப்புறம் போகணும்னு ஒரு நியமம் வச்சுட்டு இருந்தா. அதே போல இப்ப என்னடா விவகாரமாச்சுன்னு எல்லாம் அதுக்கு அவர் உட்கார சொன்னாரா, நிறுவனம் உட்கார சொன்னாரா, காரியம் போலாமே அப்படின்னு இல்ல சார். அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாலும் அதே மாதிரிதான் இந்த ஆத்மா இருந்து கொண்டு அதனுடைய ஒரு பிரசன்ஸ்ல எல்லாமும் தன் காரியத்தை வேண்டும். மனசு யோசனை பண்றது, புத்தி தீர்மானம் பண்றது, அகங்காரம் நான்ங்கிறது. அப்ப சில சமயத்தை நம்ம எப்போ அனுபவிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்துறது, கண்ணு பாக்குறது, கண் கேட்கறது, அத்தனை என்ன உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா. அந்த பரமாத்மாவானவர் எப்படி இருக்கார்? சுவப்பிரகாசமாக இருக்கார். அது எப்படி சுவப்பிரகாசமாக இருக்கார்? மற்ற ஒளிகள்லாம் அங்க போனதுனால பொருள் தெரியறதுனால அவருக்கு பிரகாசம் இருக்கு. இந்த தீபம் ஒழிக்கிறதுனா என்ன பண்ணணும்? இந்த தீபத்தை மட்டும் வச்சுட்டு மற்ற தீபங்கள்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்னா அப்ப இதுக்கு பிரகாசம் இருக்கு நம்ம பிரிச்சு தெரியலாமோ இல்லையா? அதே விதமா சூரியனுடைய ஒளி இல்லாமல், சந்திரனுடைய ஒளி இல்லாமல், தீபத்தினுடைய ஒளி இல்லாமல் ஒரு ஒளியும் உள்ள சொப்னத்துல இல்லாம ஆஃப் பண்ணிட்டு சொப்னத்துக்கு பொருள் மட்டும் நமக்கு தெரியும்படி பண்ணிருக்க. இதுதான் மேட்ரிக்ஸ் ஆஃப் சொப்னா. எப்படி சொப்னம் போறது? 1000 சொப்னம் பார்த்திருக்கோம் சுவாமி, நமக்கு எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல. அதே போல தினமும் ஒரு தரமோ 2 தரமோ தூங்குறேன். எப்படி தூங்கினேன்னு கேட்டது. கண்ணை மூடிட்டு தூங்குறேன். நானும் தான் கண்ணை மூண்டு தூக்கம் வரலையே. கண்ணை மூண்டு தூக்கம் வருதுன்னு எங்கேயாவது நிர்பந்தம் இருக்கா? சில பேர் கண்ணை திறந்து முழுமா இல்ல முழுமையா திறந்த தூங்கினா என்னமாயிடும் கொஞ்சமா. சில பேர் தூங்குற சமயத்துல கொஞ்சமா கண்ணை திறந்து இருக்கா. எப்படி தூக்கம் எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு கேட்டா என்ன பண்ணோம்? ஏன் சார் இப்படி எல்லாம் எங்களை கிளாஸ் வந்து இன்சப்படுத்துறதுன்னு சொல்லுவேடே தவிர ஒண்ணு நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா கேள்வி கேட்காது. சுருதி சொல்றது பதில் இதை பார்க்கணும். உங்களை பத்தி நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது உள்க வேதம் சொல்றத. அதனால சொப்னத்துல ஆத்மா எப்படி இருக்க? சொப்பிரகாசமா இருக்க. அதனாலதான் பிரதாரண்ய ஜாகிர நிலையை சொல்லாமல் சொப்ன நிலைக்கு அழைச்சந்த போய் இங்க பாரப்பா உன்னுடைய ஆத்மா பிரகாசமாக இருக்கா அப்படின்னு சொல்றது. கோசா நிலவினே
கோசாத்துன்னா கோஷம்னா உரைன்னு அர்த்தம். அதுல இருந்து வினிஷ்டா எடுக்கப்பட்டதான காரிய காரண வர்ஜுதா, எதுக்கும் காரியமோ காரணமோ இரண்டும் இல்லாதான யதா அசிஹி திருஷ்யதே, எப்படி அந்த உரையை விட வேறாக இந்த கத்தியானது காணப்படுகிறதோ தத்வத் போத்தா, சொப்னத்துல அப்படித்தான் இந்த ஆத்மா இருக்கிறார். அவர் ஸ்வயம் பிரபா. இந்த ஸ்லோகங்கள்லாம் எப்படின்னா விஷயம் தெரிஞ்ச பிறகு அதுக்கு அன்வயம் பண்ணினா என்ன தெரியும், விஷயமே தெரியாம அன்வயம் பண்ணா ஒண்ணும் வராது முழுக்க. அப்படி ஒரு கிரந்த ஆச்சாரியர் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா எழுதுறார். இங்கேயும் சிம்பிளா தான் எழுதியிருக்காரு. ஆனா அந்த ஸ்லோக ரூபமா இருக்கிறதுனால நம்ம கிளியரா இருக்காரு. கோஷா தீவிரேஷ்டா காரிய காரணவர்ஜிதா யதா அசி திருஷ்யதே ஸ்வப்னே தத்வத்போதா ஸ்வயம் பிரபா ஆபேஷ பிரதிபுத்தஸ்ய ஞஸ்ய ஸ்வாபாவிகம் பதம் உக்தம் ந இத்யாதி வாக்யேன கல்பிதஸ்ய அபநேத்ரணா. பிராமணன் ஒருத்தர் அஜாத சத்ருன்னு பேர் அவருக்கு. அவர் ராஜா கிட்ட இருந்து வர கார்கியன்னு பேர் அவருக்கு. அஜாத சத்ருங்கிறது ராஜா, அஜாத சத்ருங்கிற ராஜா உட்கார்ந்து இருக்கார். இந்த கார்கியன்னு ஒரு பிராமணன் இருந்தார். வந்து என்ன பண்ணினா தெரியுமா, நான் ராஜாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரம்மதே பிரவாணின்னு, நான் தங்களுக்கு சுத்த பிரம்மத்தை சொல்கிறேன் அப்படின்னு. சுத்த பிரம்மத்தை சொல்ல முடியுமா? எத்வாக அனபியுதிதம் ஏனவாக அபியுத்தியதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேரம் எதிடம் உபாசதே. எத் வாசா அனபியுதிதம், எது வாக்குனால சொல்லப்படலையோ, எதனுடைய ஒரு அனுகிரகத்தினால வாக்கு பேசுறதோ அதுனா பிரம்மம். பிரம்மத்தினுடைய ஒளியினால வாக்கு பேசுறது நமக்கு, அந்த வாக்கானது பிரம்மத்தை அறிய முடியாது. அப்படின்னா எப்படி சார் சொல்றது? பிரம்மத்தை அதனால்தான் சொல்ல முடியாது. சில பொருளை உங்களால சொல்ல முடியாது. எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப பேச்சாளர் சார் இருக்கட்டுமே, எவ்வளவு பேச்சாளரா இருந்தாலும் சில பொருளை சொல்ல முடியாது. எப்படி? வெக்கம்னா என்னதுன்னு கேட்டான். எப்படி சொல்றது? நீங்க வெக்கப்பட்டு காமிக்கணும். பரதநாட்டியத்துல ரச பிரகாசம்னு இருக்கு. ஒவ்வொரு மனசுல இருக்கக்கூடியதான அபிப்பிராயங்களை எப்படி வெளிப்படுத்துவதுங்கிறதுக்காக அவளுக்கு ட்ரைனிங் இருக்கும். வெக்கம்னா என்ன, குரோதம்னா என்ன, கோபம்னு என்ன, ஆசைன்னு என்ன, பிரேமான்னு என்ன, இவைகள்லாம் அது பார்த்துவாங்க. ஆனா வாயால சொல்ல முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும், சரீர விநியாசங்கள்னால அந்தந்த வாசனை எப்படி இருக்கு, அந்தந்த பாவம் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம், வாயால சொல்ல முடியாது. இவைகள்லாம் எல்லாமே வெக்கம் அவருக்கு கோபம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. இதயத்துல சிரிச்சுட்டு பேசுவோம். அப்படி ரொம்ப பேர் இருக்கா. மனசுல ஒரு எண்ணம் வச்சுட்டு இன்னொரு எண்ணம் 4 பேர்கிட்ட தெரியாம இருந்துன்றப்ப, அதனால எல்லாமும் ஒன்றால சொல்ல முடியாது. கொஞ்சம் சர்க்கரை கொடுத்தா சாப்பிட்டார், வெள்ளத்தை கொடுத்தா சாப்பிட்டார், கல்கட்டை கொடுத்தா சாப்பிட்டார், தேனை கொடுத்தா சாப்பிட்டார், எல்லாம் திதிப்புன்னு. ஆனா இந்த திதிப்புக்கும் அந்த திதிப்புக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்னா, வேணும்னா எல்லாத்தையும் கஷ்டப்பட வேண்டாம் சொல்ல முடியாது. எல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்க, அனுபவிச்ச போதிலும் இதுவும் அதுவும் எல்லாம் திதிப்புன்னு தெரியறதே தவிர அந்த திதிப்புக்குள்ள பாகுபாடு தெரியறது உங்களுக்கு என்ன சார்? நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்வேங்கிறத எப்படி முடியும்? சொல்லத்தக்கதான் சொல்லலாம். சொல்லத்தக்கதை அந்த சமயத்துக்கு கரெக்டா சொன்னாரையானா அவரை பேச்சாளர்னு சொல்றேன். பேச்சாளர்னா என்ன அர்த்தம்? விஷயம் அறிய முடியும். அந்த விஷயத்தை அப்பொழுது எனக்கு அறிஞ்சதுன்னு தெரிஞ்சிருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தா அது பிரயோஜனம் இல்லை. எதை சொல்லணுமோ, எந்த சொல்லால் சொல்லணுமோ, எப்படி சொல்லணுமோ அப்படி வந்தவர் வாக்காளர், நான் கேட்கக்கூடியவர், ஆரேகர் அப்படிங்கிறத அதுதான். ஆனா இந்த உள்ள இருக்கக்கூடியதான் ஆன்மாவை இவராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. இருந்த போதிலும் அவர் என்ன சொன்னார்? பிரம்மதே பிரவாணி அப்படின்னு. ராஜாவுக்கு சந்தோஷம் உண்டு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிஜமாக அவன் தனக்காக உபயோகப்படுத்த கொடுக்கிற சமயம் இது வேதாந்த சிந்தனை.
மீதி சமயத்துல உலகத்துல ஆசைக்காரி குழந்தைகள் அவா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, அதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உமக்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடியதான சமயமானது இது ஒண்ணுதான், வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான சமயம்தான். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் நம்ம சகசிரமேதத் வாட்சி தத்மா, இந்த நான் உங்களுக்கு பிரம்மத்தை கொடுத்து சொல்லுகிறேன் என்று சொன்னீங்களோ இல்லையா, இதுல எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை 1000 ரூபாய் கொடுத்து வரேன் முதல்ல. ஏன் சுவாமி அப்படி சொல்ல, ஜனகோ இது ஜனா தாவந்தி. இருக்கிற பண்டிதாள்லாம் என்ன பண்றான்னா ஜனகர்னா அவர்கிட்ட ஓடுறான். ஏன் தெரியுமா, அவன் நிறைய சம்பாவனை கொடுக்கிறார், நிறைய காசு கொடுக்கிற, இனிமையாவும் கேட்கிற. நம்ம சொல்றத கேட்கறது ஒரு பொறுமை இருக்கணும். அதை தெரிஞ்சதே சொல்றது போங்க சார் அப்படின்னு சொல்லாமலும், ஏதோ சொல்றா நமக்கு ஏறலேன்னு இல்லாமலும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு புரிந்து கொண்டு இவருக்கு காசை கொடுக்கிறவன் ஜனக்கர் நான் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்க அப்படின்னு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணாலும், லோகத்துல ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாத போனா அவன் ரொம்ப வருத்தப்படுறான். சாதாரண மனுஷன் ஒரு ரெக்கக்னிஷனும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண போறது இல்லை. இருந்த போதிலும் நம்மள பார்க்கணும், நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு உலகத்துல ஒரு சாப்பி வரணும்னு நினைக்கிறாரு இல்லையா. அது போல என்னையும் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்றேன்னு சொன்னீங்களேன்னு, அதுக்கப்புறம் பிரம்மதேவ பிரவாணின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்களே சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சா, சூரியன் சந்திரன் அக்னி நெருப்பு இப்படி எல்லா பொருளையும் சொல்லிட்டு வந்தார். ஒவ்வொரு தினமும் சொல்றப்ப அந்த மாதிரி என்ன பண்ணாரு, ராஜாவானவர் இது வேண்டாமே, வேண்டாம் எனக்கும் தெரியுமே, உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, மறுபடியும் அதே விஷயத்துல வேண்டாமே இப்படின்னு ஒரு 13 ஆல்டர்னேட்டிவ் சொன்னாலும் அது எல்லாம் எனக்கு தெரியும். இவர் பார்த்த வாய் மொழிங்க, இனிமேல் சொல்றது ஒண்ணும் இல்லை, சரக்கு இல்லை, இருக்கிறவருக்கு தானே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஏதாவன்னும் இவ்வளவுதானா அப்படின்னு உமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லல ராஜா, ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்மத்தை சொல்றேன் ஆரம்பிச்ச டைம் வேஸ்ட் பண்ணியப்பா, உனக்கு தெரியலையேன்னு சொல்லல அவர். ஆனா அவர் என்ன சொல்ற, இவ்வளவுதானோ அப்படின்னு. ஆனா இவ்வளவு படிச்சிருக்க, ஆனா இது போறாது, சம்திங் மோர் இஸ் நீடட் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் ஏதாவன்னும் அப்படின்னாரு அவர். அப்படிதான் அவ்வளவுதான் எனக்கு தெரியும், ஏதாவதா விதிதம் நபவத்தின், இதை அறிந்து கொண்டதுனால் எல்லாம் இருந்தா போல ஆகுமா. பரீட்சையில 6 பேப்பர் இருக்குன்னா 6ஐயும் பாஸ் பண்ணினாதான் பாஸ் பண்ணா போல கணக்கு. 5 ரொம்ப நல்லா பண்ணிவிட்டேன் சார், 199 மார்க் வரைக்கும் நான் பண்ணிவிட்டேன், ஒரே ஒரு பேப்பர் தான் போச்சுன்னா அப்படின்னா போச்சோன்னா எல்லாம் போச்சு. அப்படி விவகாரம் என்ன ஆகும், இதை அறிந்து கொண்டால் அறிந்த மாதிரி ஆகாதே அப்படின்னு அந்த பிராமணன் தலை புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நாங்களே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ராஜாவை கேட்டு நமஸ்காரம் பண்ண போனார். நீ நமஸ்காரம் பண்ண வேண்டாம் வாங்க சொல்ல, கையை பிடிச்சுண்டு அழைச்சிட்டு போனார். இங்கேதான அரண்மனையில தூங்குறவன் இடத்துல, ஒரு இடத்துல அப்பவே தெரியுது சில பேர் உத்தியோகத்துலையும் தூங்குவான்ட்டார். என்ன இப்படி ஒரு கதை இருக்க, தூங்கிட்டு இருக்காரு. இவர் அங்க அழைச்சுன்னு போனார். அவர் பேரை சொல்லி கூப்பிட்டார். அங்க இருக்க தூங்குறவனுடைய பேரை சொல்லி தெரியும் ராஜாவுக்கு கேட்டார். 4-5 தரம் கேட்டாலும் முடிச்சுக்கல. சில சமயத்துல சில பேர் தூங்கிட்டே இருந்தா அவர் எழுப்புறது ரொம்ப கஷ்டம்னு தொடக்கூடாது, தூங்குறவள தொட்டு எழுப்பக்கூடாது, சம்பிரதாயம் இல்ல. அவர் பேரை சொல்லணும், பேரை சொல்லி எழுப்பினார். 2-3 தரம் எழுந்துக்கிறார். கிட்ட போனார், வேற வழியே ஒரு ஆகுமே அப்படின்னு நம்ம நன்னார். அவருடைய காலில் தொடையில என்ன பண்ணார், ஒரு நிமிடம் பழம் கொடுத்தார். அப்படின்னு கேட்டார். டக்குன்னு எழுதுனான். எழுதுறதுமே என்னாச்சு தெரியுமா, நான் எதிர்க்க ராஜா நிக்கிறார். நம்ம ஊர்ல இருக்கிற ஆபீஸ்ல ஒரு பவர் ஒண்ணும் கிடையாது. அங்கே எப்படின்னா ராஜா நமஸ்காரையானால் அவனை கொண்டுடுன்னு சொல்லலாம். நடுக்கிறான், உடம்பெல்லாம் வேத்து கொட்டுறது, நமஸ்காரம் பண்ணினா என்ன எழுதுகிறான். அவரை விட்டார். ஏண்டான்னா இவனோட நமக்கு வேற வேலை இல்லை, நாம் இவருக்கு என்ன தத்துவத்தை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தானே வந்திருக்கேன் அப்படின்ட்டு இவரை கேட்டார். இப்ப என்ன கேள்வி கேட்டார், இவர் தூங்கிட்டு இருக்காரோ இல்லையோ, தூங்கிட்டு இருக்கிற முழிச்சுட்டார். முழிச்சுட்டு இருக்காரு எங்க இருந்து வந்தார், கூத்தஹா எங்க இருந்து வந்திருக்கார், ஆஹா யார் இவர். நான் கேட்டு இருக்கும் பொழுது அவர் முழித்துக் கொண்டிருந்ததுமே நான் முதல்ல கூட்டதுமே கண்ணை திறந்து எழுந்து நிக்கணும்.
ஆகையால் நான் கூட்ட சமயத்தில் எழுந்துக்கலைன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடியதான அவர் மூச்சு காத்து அவர் இல்ல. ஆனா யாருன்னா அந்த மூச்சு காத்தை விட வேறாக இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம் இருக்க, அதுதான். அது என்னது? இந்நேரம் அவர் எங்க இருக்கார்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டார். அவர் பார்த்தார், தெரியல. தெரியல. அப்புறம் இவர் எடுத்து சொன்னார், அப்பா இந்த பூத உடல் என்ன, அதுக்குள்ள லிங்க சரீரம் என்ன, அதுக்குள்ள அஞ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள பரமாத்மா இருக்க. அந்த பரமாத்மாவுக்கும் கீழே சொப்னத்துல சொன்ன மாதிரி அவரும் விவகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா அவரும் சுவப்பிரகாசமா இருக்கா அப்படின்னு சொன்ன. இப்ப இந்த ஆத்மா சுவப்பிரகாசமா இருக்கு அப்படிங்கிற ஸ்வரூபத்தை அடுத்ததாக இந்த திருஷ்டாந்த சொன்ன ஆபேஷ பிரதிபுத்தஸ்ய யஸ்ய ஸ்வாபாவிகம் பதம் முக்தம் நேத்யாதி வாக்கியேன கல்பிதஸ்ய அபநேத்ருணா ஆபேஷாத். ஆபேஷம்னா கில்றது. இதுக்காக யாரை படுத்து கிழ்றாது? எழுதுறது அதுக்கு சில இடங்கள் தான் இருக்கும். பழைய நாள் ஸ்கூல் வாத்தியார் என்ன பண்ணுவார் தெரியுமா, நான் காதை பிடிச்சு கொடுப்பார், அப்படி பிழிவார். அது வலிச்சா இருக்கும், வலிக்கணும் தான் பண்றார். ஆனா என்னன்னு இந்த காதை பிழிஞ்சா அது புத்தி சக்தி டெவலப் ஆகும், ஞாபக சக்தி வரும். அந்த காதுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. காது முறுக்குக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த காதை பிழிஞ்சா ஞாபக சக்தி வரும். அதான் காதை குத்துறதுன்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. நம்ம ஊர்ல 40 சம்ஸ்காரங்கள்ல கர்ணவேதம் காதை குத்துறது அப்படின்னு சின்ன குழந்தைகள், ஆண் குழந்தைகளா இருந்தாலும் பெண் குழந்தைகளா இருந்தாலும் அது காதை குத்தி அதுக்கப்புறம் அங்க ஒரு சின்ன தங்கத்தை போடுவா. பெண் குழந்தைகளா இருந்தா லோலாக்க போடுவா. அது லோலாக்குன்னு என்ன, இப்படி இப்படி அசைஞ்சுட்டே இருக்கணும், லோல் பட்டுட்டே இருக்கணும், அதனால்தான் லோலாக்குன்னு பேர் இருக்கு. அதை போடுவா. பசங்களா இருந்தா அது கொஞ்சம் ரவுண்டா போட்டு வைப்பா. அது எதுக்கு தெரியுமா, நான் அந்த கர்மவேதம்ங்கிறது ஒரு சூச்சனை பண்றதா. உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதற்கு பிறகு மனதம் அங்கே ஒரு மதம் இருக்கு. இந்த குருவானவர் கட்டானவன் என்ன பண்றார், அதை குத்தி அதை குத்துறப்ப வலிக்கிறதுன்னு. ஒரு நிமிஷமா குத்தினாலும் சக்கரை வலிக்குமான கொஞ்சம் அழகோ இல்லையா, விவகாரம் என்னதானே அப்படி குத்தி அதுக்கு வலியா இருந்த போதிலும் அதை குத்தி அப்புறம் அவளுக்கு நன்மையை உண்டு பண்றார், ஞாபக சக்திய. இந்த குருவானவர் ஒரு கர்மவேதம் பண்றார். அதுக்கம் குருவன் அமிர்தம் சம்பிரயச்சன். அந்த தட்டான் குத்தினப்ப வலிச்சது அந்த வலியும் இல்லாமல் காதை தொடாமலேயே இந்த குருவானவர் அமிர்தம் சம்பிரயச்சன் அவருக்கு சுகத்து தான் கொடுத்தார். பின்னால் அழகா லோலாக்கால் இது போட்டுக்கிறதுக்கு இவர் என்னன்னா அமிர்தத்துவத்தையே கொடுக்கிறார் அப்படின்னு. இது ஒண்ணு காதை பழியறதுன்னு ஒண்ணு, அதே போல தொடையில பிழியறதுன்னு ஒண்ணு. அது என்ன விவகாரம்னா அது இந்த தொடையில பிழியறதுனால இந்த மனுஷனுக்கு இந்த பிளட் பவர் ஜாஸ்தி ஆகணும். விவகாரம்னா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ரத்தமானது சுத்தமாக ஆகும் அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்றது. அது போட்டோம், நமக்கு அது வேண்டாம். இவரு பண்ணார் கேள்வினா டக்குன்னு எழுதுண்டார். எழுதுன்ற பிறகு என்னன்னா ஆபேஷா பிரதிபுத்திய ஆபேஷா கேள்வினத்தினால பிரதிபுத்திய எழுதுன்றவருக்கு ஞாத்திய சுவாபாவிகம் பதம் அவனுடைய சுவாபாவிகமான நேச்சர் முக்தம். அப்ப சொன்னாராம் நேதி நேதி இத்தியாதி வாக்கியனா நேதி நேதி நக்கியஸ்மாதி நேதி அந்நியஸ்வரமஸ்தி அப்படின்னு சொல்றாராம். இந்த சரீரம் ஆத்மா இல்ல, சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான லிங்க சரீரமும் புலன்களும் இவைகள் ஆத்மா இல்ல. ஆனா யார் ஆத்மா? இவைகளுக்கும் பின்னால் ஒருத்தர் இருக்க. அந்த இதயத்துல இருந்தால் அப்ப நம்ம கேட்டா அது கேட்கல. இப்ப என்னாச்சு, நெருப்பு முடிச்சு வெளியில வந்துட்டா அப்படின்னு. ஆபேஷ பிரதிபுத்திய சுவாபாவிகம் பதம் அவருடைய ரியல் நேச்சர்ன்னு தெரியுமா, அதுதான் நேதி நேதி. பூத உடல் இல்ல, மனசு இல்ல, பிராணம் இல்ல, புலன்கள் இல்ல, அறிவு இல்ல, இவர்களுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு ஒளி இருக்கு, அதுதான் ஆத்மா அப்படின்னு அஜாதசத்துல காண்பித்து கொடுத்தார். உத்தம் நேத்யாதிவாக்கியேன கல்பிதஸ்ய அபநேத்ருணா. எத சரீரத்தை கண்ணு காது மூக்கு மனசு இவைகள்லாம்
நீக்கி அது ஆத்மா இல்ல, அது ஆத்மா இல்ல, அது ஆத்மா இல்லை நீக்கி உண்மையான ஒரு ஸ்வரூபம் சர்வாந்தரமாக இருக்கு அப்படின்னு காமிச்சார். பார்த்தா அதை அறியணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. ஆபேஷா பிரதிபுத்திய ஆபேஷா பிழிஞ்சத்தினால பிரதிபத்திய முடித்து கொண்டதான அந்த ஞானிக்கே மனுஷனுக்கு சுவாபாவிகம் பதம் ஆத்மஸ்வரூபம் இப்படி சொல்லப்பட்டதற்கு அங்கே சொன்னதான வாக்கியம் நேதி நேதின்னு வாக்கியம். அது கல்பிதமான பதார்த்தங்கள் நீக்கிவிட்டு உண்மையான ஸ்வரூபம் இது அப்படின்னு காட்டி கொண்டிருக்கார் அப்படின்னு. இதே போல நமக்கு மற்ற திருஷ்டாந்தங்கள் ஆங்காங்க உபனிஷத்துகள்ல கொடுத்ததெல்லாம் எடுத்து உங்களுக்கு ஒரு கோர்வையாக இங்க கொடுத்திருக்கார். இதுக்கு மேல் பாகமானது நாளைக்கு பார்ப்போம். ஓ